நடப்பு ஐபிஎல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கு. அந்த அணி இதுவரைக்குமே விளையாடிய 7 போட்டிகள்ல 2ல மட்டும்தான் வெற்றி பெற்று தவிச்சிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, பும்ரா மற்றும் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு நட்சத்திர பட்டாளமே அந்த அணியில அங்கம் வகிக்கிறாங்க. இருந்தாலுமே களத்துல சரியான முடிவுகளை எடுக்க தவறுவதால அந்த அணி தொடர் சரிவையுமே சந்திச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக பரம எதிரியான சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணி ஐபிஎல் வரலாற்றிலேயே தன்னுடைய மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இந்த தோல்விக்கு ஹர்திக் பாண்டியாவுடைய மோசமான அணுகுமுறையே காரணம் அப்படின்னு முன்னாள் வீரர்கள் பல பேருமே சொல்லிருக்காங்க. இர்ஃபான் பத்தான் உள்ளிட்டோர் பாண்டியா அவர்களை தைரியமாக செயல்பட அறிவுறுத்தி இருக்காங்க. இந்த நிலையில ஸ்ரீகாந்த் அவர்கள் தன்னுடைய யூடியூப் சேனல்ல ஹர்திக் பாண்டியா அவர்களை வறுத்தெடுத்திருக்காரு. அவர் சொல்லும் பொழுது உலகக்கோப்பை T20 தொடர்ல கடைசி கட்ட ஓவர்களை அசாதாரணமாக வீசிய ஒரு முன்னணி பந்து வீச்சாளர் தற்போது இங்கு பந்து வீச பயப்படுறாரா. மும்பை அணியுடைய மிகப்பெரிய பிரச்சனையே இங்குதான் ஸ்டார்ட் ஆகுது. ஹார்திக் பாண்டியா செய்தது ஒரு டப்பா கேப்டன்சி அப்படின்னு ஹார்திக் பாண்டியா அவர்களை வெளுத்து வாங்கியிருக்காரு. இவர் மட்டுமல்ல, பல ஃபேன்ஸ், பொதுமக்கள் அப்படின்னு பலருமே ஹார்திக் பாண்டியாவை வசை பாடிட்டும் இருக்காங்க. ஆகையால கூடிய விரைவிலேயே கேப்டன்சி மாறவுள்ளதாக சொல்லப்படுது. அப்படி கேப்டன்சி மாறினா அது திலக் வர்மா கைவசம் செல்ல உள்ளதாக தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. சமீபத்துல திலக் வர்மா அவர்கள் ஒரு செஞ்சுரி அடித்தாரு. அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்கார் அப்படிங்கிறதுனால அவரை அடுத்த கேப்டனாக கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.